விருமாண்டியினுடைய படத்தினுடைய அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். தமிழ் தெரியாதவங்களும் நடிக்க வைக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அவங்களே தான் பேசணும், இப்போ மாதிரி கிடையாது. ஒழுங்காக பேசணும், ப்ராப்பரான ப்ரொனவுன்சியேஷன் இருக்கணும், ப்ராப்பரான பங்க்சுவேஷன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி வாய்ஸை கரெக்டாக த்ரோ பண்ணி பேசணும், எல்லாத்தையும் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூடோட அந்த படத்தை பண்ணவே முடியாது. அந்த டைலாக்லாம் விருமாண்டியில் கமல் பேசுகிற டைலாக்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தா கூட நல்லா இருக்கும். அந்த இது ஆமாம், அந்த ரியலிஸ்டிக்காக அந்த இங்கே அருவாளும் பேசும் வாயும் பேசும் அந்த டைலாக் இருக்கும். அது இது இல்லை, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னன்னா, நீங்கள் அந்த பஞ்சாயத்து சீன் சொன்னீங்க அப்படின்னு, பஞ்சாயத்து சீனில் வந்து இதே மாதிரி லைவ் சின்ன சின்ன விஷயங்கள் டப்பிங் போயிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மைண்ட் வாய்ஸ் வர்ற போர்ஷனு, வாய்ஸ் ஓவர் வர போர்ஷன் அதெல்லாம் பண்ண தான் முடியும். அதுக்கு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த சீன் வந்து ஒரு வைடில் வந்து நிறைய இடம் வரும், வைடில் நிறைய இடம் வரும். அவர் நின்றுட்டு இருப்பார், 2 பக்கமும் பஞ்சாயத்தில் அந்த கிரவுண்ட் இருக்கும். இந்த சீனை எப்படி அவங்க அந்த ஆடியோ கேப்சர் பண்ணி எடுத்தாங்க, அந்த சீனில் எப்படி ஆடியோ கேப்சர் பண்ண முடிஞ்சதுன்றதே எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். க்ளோஸாக இருக்க சீனில் நீங்கள் வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு தான் இவ்வளோ க்ளோஸாக வைக்கிறேன், அவங்க நெஞ்சுக்கிட்ட நான் அந்த மைக்கை வச்சு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ பெரிய வைடு சீனில் எப்படி வச்சாங்க? அப்போ எவ்வளோ சத்தமாக ஆர்டிஸ்ட் பேசணும், சவுண்ட் இன்ஜினியர் அதை எடுத்து எப்படி ஒர்க் பண்ணணும், அப்படியே இப்போ நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் போட்டாலே மைக் எப்படி இருக்கு, அப்போ இருக்கிற மைக்கில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும், அப்போ அதை வாங்கி ஒர்க் பண்ணுறவனுக்கு எவ்வளோ தலைவலி இருக்கும், அவ்வளோத்தையும் கோஆர்டினேட் பண்ணணும்ல. அதை பண்ணி அந்த படம் வந்து அது கமர்ஷியலாக எப்படி போச்சு, அதுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, இதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் எப்போ நோட்டீஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் புதுசாக